السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. كتبنا على بني إسرائيل أنه من قتل نفسا بغير نفس أو فساد في الأرض فكأنما قتل الناس جميعا ومن أحياها فكأنما أحيا الناس جميعا. فقد ورد الخبر عن سيد البشر أنه قال صلى الله عليه وسلم: فإن دماءكم وأموالكم وآراءكم بينكم حرام كحرمة يومكم هذا في شهركم هذا في بلدكم هذا ليبلغ الشاهد الغائب. آمنا بالله صدق الله مولانا العلي العظيم وصدق رسوله النبي الكريم. اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமான ஷப்பான் மாதம் அதனுடைய கடைசி ஜும்மா முபாரக்கா வணக்க வழிபாட்டை நிறைவேற்றுவதற்காக நாம் இங்கே குழுமி இருக்கிறோம். நம்முடைய அமல்கள், இபாதத்துகள், நற்கிரியைகளை அல்லாஹ் கபூல் செய்து பொருந்து கொள்வானாக. அதன் மூலமாக ஈருலகத்திலேயும் நமக்கும் நம்முடைய குடும்பத்தினர், உற்றார், உறவினர், உம்மத்தார் அத்தனை பேருக்கும் நிறைந்த பரக்கத்துகளையும் ரஹமத்துகளையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அரஹமுர் ராஹிமீன் தந்தருவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். பெரும்புக்குரிய பெரியோர்களே, முஸ்லிம்கள், மூமின்கள், இஸ்லாம் என்றால் என்ன, ஈமான் என்றால் என்ன என்பதை அறிந்தவர்கள். இஸ்லாம் சாந்தி, சமாதானம், ஈமான் நிம்மதி, அமைதி. நாமும் சாந்தி சமாதானத்தோடு இருக்க வேண்டும், பிறருக்கும் சாந்தி சமாதானத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பது இஸ்லாம் என்ற வார்த்தையிலேயே அதனுடைய பொருள் பொதிந்திருக்கிறது, விளக்கம் அமைந்திருக்கிறது. ஈமான் அமுனு என்கிற வார்த்தையிலிருந்து பெயர்க்கப்பட்ட வார்த்தை. நாம் அம்னோடு அபயத்தோடு இருக்க வேண்டும், பிறருக்கும் அபயம் வழங்க வேண்டும், நிம்மதியாக இருக்க செய்ய வேண்டும். இந்த தன்மைகள் இல்லாதவர்கள் முஸ்லிம்களாக இருக்க முடியாது, மூமின்களாக இருக்க முடியாது. எனவே நாம் ஏற்றிருக்கிற, நம்பி இருக்கிற அந்த இஸ்லாம் ஈமானிலேயே சாந்தி சமாதானம் நிலவுவதை நாம் பார்க்கிறோம். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பகிர்ந்தார்கள்: லா வரர வலா திரார். நாமும் துன்பப்படக்கூடாது, பிறருக்கும் துன்பம் தரவும் கூடாது. நம்மால் எவருமே துன்பப்பட்டு விடக்கூடாது, நோவினைப்பட்டு விடக்கூடாது என்பதை சுருக்கமான வாசகத்திலே பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அழகுற நமக்கு எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். லா லரர வலாதிரார். இந்த நம்பிக்கையோடு தான் உலக முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த விசுவாசத்தோடு அல்லாஹ்வுடைய ஏவல்கள் பிரகாரம், அன்னலாருடைய கட்டளைகள், வழிகாட்டல்கள் பிரகாரம் உலக முஸ்லிம்கள் தாமும் சாந்தி சமாதானத்தோடு வாழ்ந்து பிறரும் சாந்தி சமாதானத்தோடு வாழ வேண்டும் என்கின்ற ஒரே குறிக்கோளோடு வாழ்கிறார்கள். என்ன காரணம்? இந்த குறிக்கோள் அவர்களிடத்திலே இல்லாவிட்டால் நம்மை விட்டும் நம்முடைய இஸ்லாம் ஈமான் பறி போய்விடுமே என்கின்ற அச்சம் அவர்களுக்கு இருக்கிறது. அந்த அடிப்படையிலே பார்க்கிற போது பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்திலே
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இதை நடைமுறைப்படுத்தி காண்பித்தார்கள். தங்களுடைய அந்த இறுதி ஹஜ்ஜு நிறைவு செய்கிறார்கள். மினா அங்கே தங்களுடைய சத்திய சஹாபிகளை சந்திக்கிறார்கள். பல்லாயிரக்கணக்கான நபி தோழர்கள் ரலியல்லாஹு அன்ஹும் அவர்களை சூழ்ந்திருக்கிறார்கள். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சில கேள்விகளை கேட்ட பின்பு அவர்களிடத்திலே முத்தாய்ப்பாக ஒரு விளக்கத்தை சொல்கிறார்கள், அறிவுரையை சொல்கிறார்கள். ஃபைன்ன திமாஅக்கும் வ அம்வாலக்கும் வ ஆராலக்கும் பைனக்கும் ஹராம். உங்களுடைய இரத்தங்கள், உயிர்கள் இருக்கின்றனவே, செல்வங்கள் மற்றும் உங்களுடைய மான மரியாதை எல்லாமே மிகவும் புனிதமானவை. எது போன்று புனிதமானவை என்றால், இந்த தினம் எப்படி புனிதமானதோ, இந்த மாதம் எப்படி புனிதமானதோ, இந்த பூமி எப்படி புனிதமானதோ அது போன்று புனிதமானவை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சத்திய சஹாபிகளை பார்த்து சொல்கிறார். அந்த நாள் எந்த நாள்? நாம் அனைவரும் அறிந்த நாள். புனித ஹஜ்ஜை நிறைவு செய்திருக்கக்கூடிய அந்த காலகட்டம். அந்த பூமி புனித மக்கா, மக்காவை சுற்றியுள்ள அந்த ஹவாலி, மினா, அரபாத், முஸ்தலிஃபா. அந்த நாள் எந்த நாள்? யௌமுன் நஹர், குர்பானை கொடுக்கிற நாள். அந்த மாதம் எந்த மாதம்? துல்ஹஜ் மாதம். ஹஜ்ஜினுடைய அந்த அல் அஷுஹுருல் ஹுரும் என்று சொல்லப்படுகிற புனித மாதம். இந்த மாதம் எவ்வளவு மரியாதைக்குரியதோ, இந்த நாள் எப்படி கண்ணியம் வாய்ந்ததோ, இந்த பூமி எப்படி மகிமை வாய்ந்ததோ, அதே போன்றுதான் உங்களுடைய உயிர்கள், ஆத்மாக்கள், செல்வங்கள், உடைமைகள், உங்களுடைய மான மரியாதைகள் எல்லாமே புனிதமானவை என்று பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் என்ன அர்த்தத்தோடு பேசுகிறார்கள் என்பதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அடுத்தவருடைய உயிரிலே கை வைக்க கூடாது, எந்த ஒரு இடையூறும் ஏற்படுத்தக்கூடாது, அடுத்தவருடைய பொருளுக்கு, உடைமைக்கு, செல்வத்திற்கு குந்தகம் விளைவிக்க கூடாது, மட்டுமல்ல ஆசை கொள்ளவும் கூடாது. அதே போன்றுதான் பிறருடைய மான மரியாதையை நாம் காப்பாற்ற வேண்டும். நம்முடைய ஆறால்கள், நம்முடைய கௌரவங்கள் எப்படி காப்பாற்றப்பட வேண்டும் என்று விரும்புகிறோமோ அதே போன்று நம்முடைய உடன்பிறவா சகோதரர்களாக இருக்கலாம், சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்களாக இருக்கலாம், எல்லோருடைய அந்த மான மரியாதைகள் காக்கப்பட வேண்டும். எல்லாமே புனிதமானவை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இந்த கருத்தில் தான் இந்த வாசகங்களை, இந்த திருவாசகங்களை அவர்கள் வெளிப்படுத்துகிறார். எப்படியெல்லாம் தங்களுடைய அன்பர்களை, நண்பர்களை பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் புடம் போட்டிருக்கிறார்கள் பாருங்கள், அவர்களுக்கு பயிற்சி அளித்திருக்கிறார்கள் பாருங்கள். பிறருடைய ஆன்மாவை பாதுகாக்க வேண்டும், பிறருடைய உடைமைகளை காப்பாற்ற வேண்டும், யாரும் எவருக்கும் எந்த தீங்கும் விளைவிக்க கூடாது என்பதிலே இது ஒரு ஹதீஸ் மட்டுமல்ல, 1000 ஹதீசுகள் இருக்கின்றன. வல்ல அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே 5ஆம் அத்தியாயத்திலே 32ஆம் வசனமாக பதிவு செய்திருக்கிறான். எந்த ஒரு தக்க காரணங்கள் இல்லாமல், நியாயமான காரணங்கள் இல்லாமல் ஒருவர் ஓர் ஆத்மாவை கொன்றார் என்றால் அத்தனை ஆத்மாக்களையும் கொன்ற குற்றவாளியாக அவர் ஆகிவிடுவார். ஒருவரைத்தானே நான் கொன்றேன் என்று அவர் சொல்ல முடியாது. நப்சுக்கு, உயிருக்கு அவ்வளவு மதிப்பு இருக்கிறது. உயிருக்கு காரணம், அந்த உயிரை தந்தவன் யார்? படைத்த ரப்பு தந்திருக்கிறான். படைத்த ரப்பு அந்த உயிருக்குரிய மரியாதையை தர வேண்டும் என்று நமக்கு வலியுறுத்தி சொல்லியிருக்கிறான். ஒரு உயிர் தானே என்று கூட நாம் நினைக்க கூடாது. ஒரு உயிரை ஒருவர் அநியாயமாக கொன்றார் என்றால் 1000 அல்ல, 1,00,000 உயிர்களை கொன்ற குற்றவாளியாக ஆவார்கள். நாம் சொல்லவில்லை, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 5ஆம் அத்தியாயத்திலே பேசுகிறான். மன் கத்தல நப்சன் என்கின்ற அந்த வசனம், பக்க அன்னமா கத்தலன் நாச ஜமியா, அத்தனை பேரையும் கொன்றவர் போன்ற ஆவார் என்று. அதே சமயத்தில ஒருவர் ஒரு உயிருக்கு வாழ்வளித்தார் என்றார், மமன் அஹியாஹா,
வாழ்வளித்தார் என்றால் 1000 1,00,000 உயிர்களுக்கு வாழ்வளித்தவராக ஆவார் என்றும் அல்லாஹ் அந்த வசனத்தை நிறைவு செய்கிறான். அவன் அகையாக பக்க அன்னமா அகியன்னாசு செம்மியா. இதைவிட என்ன வசனம் வேண்டும் அருமை சகோதரர்களே? இந்த வசனத்தை அடிப்படையாக வைத்துத்தானே அன்னலார் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நமக்கு வாழ்வியல் வழிமுறைகளை வகுத்து தந்தார்கள். யோசித்து பார்க்கிறோமே. முஸ்லிம்களுடைய உயிர்கள் மட்டுமல்ல, முஸ்லிம் அல்லாதோர் அத்தனை பேருடைய அந்த உயிர்களுக்கும் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தனி மதிப்பும் மரியாதையும் தந்திருக்கிறார். அந்த போதனைகள் போதிக்கப்பட்டவர்களாகத்தான் நாம் இருக்கிறோம். எனவேதான் நாம் யாருக்கும் எந்த வகையிலும் தீங்கு செய்ய முன்வர மாட்டோம். நன்மைகள் செய்வோம், நல்லுதவிகள் செய்வோம், உபகாரங்கள் செய்வோமே தவிர ஒருபோதும் இடையூறு செய்யவே மாட்டோம். அப்படித்தான் நாம் பணிக்கப்பட்டிருக்கிறோம், கட்டளையிடப்பட்டிருக்கிறோம். பலமுறை நாம் கேள்விப்பட்ட விஷயம்தான். ஒரு யூதருடைய பிரேதம் கொண்டு செல்லப்பட்ட போது பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் எழுந்து நின்றார்கள். அந்த பிரேதம் கண்ணை விட்டு மறைகிற வரை நின்றார்கள். சஹாபிகள் கேட்டார்கள், யார் ரசூலல்லாஹ், ஒரு முஸ்லிம் கிடையாது, யூதராயிற்ற, அவருக்காக எழுந்து நிற்க வேண்டுமா? இல்லை, யூதர் என்று நீங்கள் பார்க்காதீர்கள். ஒரு உயிர் போயிருக்கிறது, அந்த உயிருக்கான மரியாதை, அந்த உயிரை தந்தவன் அல்லாஹ். அந்த உயிருக்கு நாம் மரியாதை செய்கிற போது அந்த உயிரை தந்த அல்லாஹுக்கு நாம் மரியாதை செய்வோம் என்கின்ற கருத்திலே பேசினார்கள் என்று நாம் ஹதீஸ் கிதாபுகளை பார்க்கிறோம். அன்பான பெருமக்களே, அந்த அளவுக்கு நம்முடைய மார்க்கத்திலே உயிர்களுடைய அந்த மரியாதை பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அடிக்கடி பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் எடுத்துரைப்பார்கள், நீங்கள் நிர்பந்தமாக போர்க்களங்களுக்கு செல்கிறீர்கள், வலிய செல்கிறீர்கள், உங்களை வலிய போர்க்களங்களில் கொண்டு போய் எதிரிகள் நிறுத்துகிறார்கள், அவசரப்பட்டு விடாதீர்கள், அநியாயமாக யாரையும் நீங்கள் கொன்று விடாதீர்கள். போர்க்களம் செல்லுகிற போது எந்த ஒரு மரங்களையும் நீங்கள் வெட்டி வீழ்த்தி விடாதீர்கள். வயதானவர்களை நீங்கள் சங்கடப்படுத்தி விடாதீர்கள். இளம் சிறுவர்களை எல்லாம் நீங்கள் சங்கடப்படுத்தி விடாதீர்கள். அடக்கமாக ஒழுக்கமாக சென்று எதிரிகளுடைய அந்த தாக்குதலை நீங்கள் எதிர்கொள்ளுங்கள் என்று பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லி அனுப்புவார்கள் என்று நாம் பார்க்கிறோம். திம்மி காபிர்கள் இருந்தார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில். இஸ்லாமிய கவர்மெண்டாக இருக்குமானால் பாதுகாப்பு வரி செலுத்தி, குறிப்பிட்ட அளவுக்கு பாதுகாப்பு வரி செலுத்தி அவர்கள் வாழ்வார்கள். எந்த அளவுக்கு அவர்கள் மரியாதை தரப்பட்டார்கள், முஸ்லிம்களுக்குண்டான ஒரு மரியாதை. அந்த திம்மி காப்பீர்கள் அவருடைய கலாச்சாரங்களை பின்பற்றுவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டிருந்தார்கள். யாராவது ஒருவர் இப்படி பாதுகாப்பு வரி செலுத்தி நம்முடைய பாதுகாப்போடு அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார் என்றால், அவரை ஒருவர் கொன்றார் என்றால், நான் அவருக்கு எதிராக மறுமையிலே வாதிடுவேன் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு முஸ்லிம் கிடையாது, ஒரு திம்மி காஃபிர் தான். இது போன்ற பல நிகழ்ச்சிகள் அன்பான பெருமக்களே. காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி ஹதீஸ் கிதாபுகளிலே பார்க்கிறோம். ஒரு சமயத்திலே அவர்கள் சிலரை கொன்று விட்டார்கள், சிலரை கைது பண்ணி கொண்டு வந்தார்கள். கொன்றதற்கும் கைது பண்ணதற்கும் சரியான காரணங்கள் சொல்லப்படாத போது காலிது செய்த இந்த தவறுகள் நான் நீங்கி விடுகிறேன் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் விலகி கொள்கிறேன் என்று உணர்த்தி காண்பித்தார்கள். காலிது செய்தது குற்றம் என்பதை உணர்த்தி காண்பித்து சத்திய சஹாபிகளுக்கு அப்படியெல்லாம் பயிற்சி கொடுத்திருக்கிறார்கள். அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, இதைத்தான் இன்றைக்கு உலகமெங்கும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மக்கா மதீனா சென்றாலும் சரி, மற்ற ஏனைய அமீரகம் சென்றாலும் சரி, அரபு நாடுகள் சென்றாலும் சரி, முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல முஸ்லிம் அல்லாதோருக்கும் அங்கே கருணை காட்டப்படுகிறது. யாராவது ஒரு சிலர், அவர்களை நாம் பொருட்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை, அவர்களை தவிர ஒரு தனி கருணை அன்பு பாராட்டப்படுவதை நாம் பார்த்து கொண்டுதானே இருக்கிறோம். முஸ்லிம் அல்லாதோர் அரபு நாடுகளுக்கு செல்லாமல் இருக்கிறார்களா? சம்பாதிக்காமல் இருக்கிறார்களா? எத்தனை பேர், எத்தனை முஸ்லிம் அல்லாதோர் அரபு நாடுகளுக்கு சென்று கை நிறைய சம்பாதித்து நமது நாட்டுக்கு வந்து வாழ்வாங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் மறுக்க முடியுமா? இல்லை. அவர்களே மனம் திறந்து சொல்லுகிறார்கள், நாங்கள் சுபிச்சமாக இருக்கிறோம், சுகந்தமாக இருக்கிறோம் என்று சொல்கிற அவர்களுடைய அந்த
கருத்துக்களை, பேட்டிகளை நாம் ஊடகங்கள் வாயிலாக நாம் கேட்கத்தானே செய்யணும். அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த ஒரு உன்னதமான மார்க்கம் தான் நம்முடைய மார்க்கம். அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த காலகட்டத்தில் தான் சில மோசமான செயல்கள் நடைபெற்றவாறு இருக்கிறது. மிகவும் வேதனையான சம்பவங்கள் நடைபெற்றவாறு இருக்கிறது. கடந்த 22ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பட்டப்பகலிலே 2 மணி சொச்சத்திற்கு காஷ்மீரில் இருக்கக்கூடிய பெஹல்காம் என்கின்ற அந்த சுற்றுலா ஸ்தலத்திலே வைத்து தீவிரவாதிகள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள், பயங்கரவாதிகள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் சுற்றுலா ஸ்தலத்திற்கு வந்திருந்த பலரை சுட்டு கொண்டார்கள் என்கின்ற தகவல் வெளியாக இருக்கிறது. இன்றைக்கு பத்திரிகைகளிலையும் ஊடகங்களிலையும் இந்த செய்தி பரவலாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த நேரத்திலே அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, முஸ்லிம்கள் மீது வீண் பலி சுமத்துவதற்காக வேண்டி, முஸ்லிம் நாடுகள் மீது வீண் பலி சுமத்துவதற்காக வேண்டி அரசியல்வாதிகள் முற்படுவதை நாம் பார்க்கிறோம். ஆனால் உண்மை நிலவரம் என்ன என்பதை நம்மிட ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டுமா இல்லையா? அரசியல்வாதிகள் எந்த ஒரு சூழ்ச்சி அடிப்படையிலே இதை அவர்கள் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள், நடந்தவை என்ன, நடப்பவை என்ன என்பதையெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அதன் காரணமாகத்தான் இந்த தலைப்பிலே நாம் இப்போது பேசிக் கொண்டிருக்கிறோம். குர்ஆனுடைய போதனைகளிலிருந்து, பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வழிகாட்டுதல்களிலிருந்து சில எடுத்துக்காட்டுகளை, மேற்கோள்களை நாம் காண்பித்துக் கொண்டிருக்கிறோம். பலமுறை நாம் கேள்விப்பட்ட ஒரு விஷயம்தான், பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வளர்ப்பு மகன் தான் ஸைத் இப்னு ஹாரிஸா. அவர்கள் பெற்ற மகன் தான் உசாமா பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். தங்களுடைய வளர்ப்பு மகன் மீது அவர்கள் எப்படி அன்பு செலுத்தியிருப்பார்கள், அவர்களுடைய மகன் மீது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் எந்த அளவுக்கு அன்பு செலுத்தியிருப்பார்கள். ஒரு முறை உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஒரு போர் களத்திற்கு அனுப்பி வைக்கிறார்கள். உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே அந்த விவரத்தை எடுத்து சொல்கிறார்கள். நானும் ஒரு அன்சாரி தோழர் இருவருமாக ஜுஹைனா என்ற அந்த கபீலாவிலே உள்ள ஒருவரை நாங்கள் சந்திக்கிறோம். எங்களை பார்த்த மாத்திரத்திலே அவர் லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற திருக்கலிமாவை சொல்லிவிட்டார். நான் என்ன செய்தேன், என்னுடைய வில்லை எடுத்து, அம்பை எடுத்து அவர் மீது பாய்ச்சி அவரை நான் கொன்று விட்டேன். லா இலாஹ இல்லல்லாஹ் என்கின்ற அந்த கலிமாவை சொல்லிய பின்பும் கூட நான் அவரை கொன்று விட்டேன். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகம் வந்தோம். அன்சாரி தோழர் வாயிலாக இந்த தகவல் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைத்த போது பதறி போய் விட்டார்கள். நாயகம், கலிமாவை சொல்லியதற்கு பின்புமா நீர் கொன்றாய்? இல்லை யா ரசூலல்லாஹ், அவர் அந்த கலிமாவை சொன்னார் அல்லவா, அவர் நம்முடைய கையில இருந்த அந்த ஆயுதங்களை, கூராயுதங்களை பார்த்து பயந்து அவர் சொன்னார். உண்மையிலேயே அவர் முஸ்லிமாக ஆகவில்லை, மூமினாக ஆகவில்லை. இன்னமா கான முத்தஅவ்விதா, ஒரு ரிவாயத்துல முத்தஅவ்விதா, அந்த நேரத்திலே தம்முடைய உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி, காப்பாற்றிக் கொள்வதற்காக வேண்டி சொன்னார். மற்றொரு ரிவாயத்தில் வருது இன்னமா காலகா சௌஃபம் என சிலா, கையில இருந்த அந்த கூராயுதங்களை பயந்து சொன்னார் என்று. பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், அவருடைய இதயத்தை நீ பிளந்தா பார்த்தா என்று கேட்டார். அவர் போலித்தனமாக அந்த திருக்கலிமாவை சொல்கிறாரா, இல்லை உண்மையிலே சொன்னாரா என்பது, அவருடைய இதயத்திலே என்ன இருந்தது என்பது உமக்கு எப்படி தெரியும் என்று சொன்ன நாயகம் திரும்ப திரும்ப அந்த வார்த்தைகளை சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். நபிகள் நாயகம் கத்தல் தொகு பாதமா கால லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற திருக்கலிமாவை சொன்னதற்கு பின்னால் நீ கொன்று விட்டாயா? தமாசாலையு கர்ரிருகா அலைய, திரும்ப திரும்ப சொன்னார்கள். ஹத்தாத்த மன்னைத்து, நான் நினைக்கின்ற அளவுக்கு இவ்வளவு காலமாக நாம் முஸ்லீமாக இல்லை, இப்போதான் நாம் இஸ்லாத்திற்கு வந்திருக்கிறோமோ என்று நான் நினைக்கிற அளவுக்கு தாம் செய்த தவறை உணர்கிறார்கள். அதற்கு உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு உயிரினுடைய மதிப்பை பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் எப்படி உணர்த்துகிறார்கள் பாருங்கள். எந்த வகையிலையும் யாருடைய உயிரையும் அநியாயமான முறையிலே பறித்து விடக்கூடாது,
என்பதிலே பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் எவ்வளவு மும்முரம் காண்பித்திருக்கிறார்கள், தீவிரம் காண்பித்திருக்கிறார்கள். அவர்களுடைய பயிற்சியிலே பயிற்சி பெற்ற நம் மக்கள் எப்படி அவர்கள் மீது தீவிரவாதிகள், பயங்கரவாதிகள் என்கிற அந்த முத்திரைகளை குத்த முடியும்? சற்று யோசித்து பார்க்க வேண்டும் அருமை சகோதரர்களே, பெரியோர்களே. பல உபதேசங்கள் இருக்கிறது. நீங்கள் யாரிடத்திலேயாவது பேசும்போது, சற்று கோபமாக பேசும்போதும் கூட கையிலே கூராயுதங்களை வைத்துக்கொண்டு பேசாதீர்கள் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். லா யம்ஷியன்ன அவ் லா யுஷீரு அஹதுக்கும் இலா அஹி பிஸ்ஸலா, கையிலே கத்தியை வைத்துக்கொண்டு, அது அருவாளை வைத்துக்கொண்டு, குறைந்தபட்சம் குண்டூசியை கூட கையிலே வைத்துக்கொண்டு நீங்கள் யாரிடத்திலையும் பேசாதீர்கள். என்ன காரணம்? அந்த நேரம் பார்த்து சைத்தான் உங்களுடைய தலையில இறங்கிவிட வாய்ப்பு இருக்கிறது. கோபாவேசத்திலே நீங்கள் உங்களுடைய கையில் இருக்கக்கூடிய அந்த வெட்டு கத்திகளை வைத்து வெட்டிவிட வாய்ப்பு இருக்கிறது, காயத்தை ஏற்படுத்திவிட வாய்ப்பு இருக்கிறது. மிகவும் ஜாக்கிரதையாக கவனமாக இருந்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள். காரணம், கோபாவேசத்தில் ஒரு மனிதன் எப்படி நடந்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறது, கூடவே சைத்தான் இருக்கிறான். இந்த அளவுக்கு போதிக்கப்பட்டவர்கள் நாம் முஸ்லிம்கள் போதிக்கப்பட்டிருக்கிறோம் அருமை சகோதரர்களே, பெரியோர்களே. அந்த அடிப்படையில் தான் நாம் பார்க்கிறோம் அரபு நாடுகளிலே, குறிப்பாக பாகிஸ்தானிலேயே முஸ்லிம்களுக்கு எப்படி ஒரு மரியாதையோ முஸ்லிம் அல்லாதோருக்கும் தக்க மரியாதை வழங்கப்பட்டிருக்கிறது. நாம் அடிக்கடி ஊடகங்களில் பார்ப்பது உண்டு. முஸ்லிம் அல்லாதோரே பேட்டி கொடுப்பார்கள். அவர்களே சொல்லுவார்கள், எங்களிடத்தில் எவ்வளவு அன்பு செலுத்துகிறார்கள், கரிசனம் காட்டுகிறார்கள் இந்த முசல்மான்கள். இந்தியாவில் தான் அவர்களை பற்றி ஒரு தப்பான பிரச்சாரம் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை அவர்கள் வாயிலாகவே பேசப்படுகின்ற அந்த செய்திகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பெஹல்காம் என்கிற அந்த சுற்றுலா ஸ்தலத்துல நடந்தது என்ன? ஆம், மக்கள் அவர்கள் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் சில தீவிரவாதிகள் அட்டாக் பண்ணுகிறார்கள். அந்த அட்டாக்கிலே கிட்டத்தட்ட 26 பேர் உயிரிழக்கிறார்கள். அந்த 26 பேர் இழக்குகிற அந்த காலகட்டத்தில் ஒரு முஸ்லிம் சகோதரர், தாங்கள் எல்லாமே இதை பார்த்திருப்பீர்கள், அந்த பகுதியிலே குதிரை சவாரி செய்கிற அந்த தொழில் செய்கின்ற ஒரு முஸ்லிம் சகோதரர், ஒரு தீவிரவாதி மக்களை பார்த்து, பொதுமக்களை பார்த்து அநியாயமான முறையிலே துப்பாக்கியை வைத்து சுட்டு கொண்டிருப்பதை பார்த்து வேகமாக சென்று அந்த துப்பாக்கியை பிடுங்கிறார். சுடாதீர்கள், சுடாதீர்கள் என்று. அந்த தீவிரவாதி என்ன செய்கிறார்? உடனே இந்த முஸ்லிமை கொள்ளுகிறார். அவர் பேர் சையது ஹுசைன். இதையெல்லாம் தாங்கள் பார்த்திருப்பீர்கள். ஹுசைன் என்றாலே அவர்கள் ஒரு தியாகியாகத்தான் இருப்பார்கள். அடுத்த நிமிஷம் என்ன செய்கிறார்? அந்த தீவிரவாதி இவரை கொண்டு விடுகிறார். ஒரு நிமிஷத்திலே இவருடைய உயிர் பறிபோகிறது. இதுவும் அங்கே நடக்கிறது. அங்கே தீவிரவாதிகள் யார்? அந்த தீவிரவாதத்தை தடுப்பவர் யார்? அங்கே பயங்கரவாதி யார்? அந்த பயங்கரவாதத்தை தடுப்பது யார்? அந்த முஸ்லிம் சகோதரர் தடுக்கிறாரு, அவருடைய உயிர் போகிறது. அந்த நேரத்தில் முஸ்லிம்களை கொண்டு கொண்டிருக்கிறார் என்று அவர் கவனித்தாரா? தம்முடைய உற்றார் உறவினர்கள் கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை அவர் கவனித்தாரா? அப்படியெல்லாம் பார்க்கவில்லை. அநியாயமாக ஒருவரை சுட்டுக் கொள்ளக்கூடாது என்கின்ற அடிப்படையில் தான் அவர் தடுக்கிறார். தம்முடைய உயிரை அவர் அங்கே பணயம் வைத்து விடுகிறார். அருமை சகோதரர்களே, அவருக்கு என்ன பதில் இந்த அரசாங்கம், கவர்மெண்ட் சொல்ல போகிறது? இது அரசாங்கமுடைய பார்வைக்கு செல்லுமா, செல்லாதா? அந்த தீவிரவாதிகளுடைய அந்த தீவிரத்தை தடுப்பதற்காக வேண்டி ஒரு காஷ்மீரி முஸ்லிம் இளைஞர் செய்த அந்த பாதுகாப்பு வேலைக்கு இந்த அரசாங்கம் ஏதாவது ஒரு விருது கொடுக்குமா? அவருடைய இந்த வீர தியாகத்திற்கு விருது கொடுக்குமா? எங்கே கொடுக்க போறது? அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, சற்று யோசித்து பார்க்கிறோம். இதோ சென்னை இறங்கி இருக்கிறார் 100 சொச்சம் அந்த சுற்றுலா சென்ற மக்கள் திரும்பி இருக்கிறார்கள். அவர்களுடைய பேட்டிகளை தாங்கள் பார்த்திருப்பீர்கள். நாங்கள் சென்றிருந்தோம், அங்கே காஷ்மீர் சென்றிருந்தோம். அங்கே முஸ்லிம் சகோதரர்கள் எங்களை வரவேற்றார்கள், எங்களை ஆதரித்தார்கள், எங்கள் மீது அன்பு மாறி புரிந்தார்கள். நாங்கள் அறைகள் எடுத்து தங்க போன போது அவர்கள் எங்களுடைய இருப்பிடங்கள் கூட நீங்கள் தங்கலாம் என்று எங்களை அவர்கள் உபசரிக்க தடைப்பட்டார்கள் என்று இப்போது அந்த மக்கள் வாயார அல்ல மனமாற பேட்டிகள் கொடுத்தவாறு இருக்கிறார்களே.
இதை எப்படி பொய் என்று சொல்ல முடியும்? இத்தனை மீடியாக்களுக்கு மத்தியிலே வைத்து அங்கே உண்மை வெளிப்படுகிறது, உண்மை வெளிச்சத்திற்கு வருகிறத யோசித்து பார்க்கிறோம். அருமை சகோதரர்களே, பெரியோர்களே, இது போன்ற அந்த விஷயங்கள் முஸ்லிம்கள் இந்துக்களுக்கு எதிரிகளாக இருக்கிறார்கள் என்கின்ற அந்த எதிரி மனப்பான்மையை, விரோத மனப்பான்மை உண்டாக்கக்கூடியவர்கள் யாராக இருப்பார்கள் என்பதை நாம் அவதானித்துக் கொள்கிறோம், நாம் புரிந்து கொள்கிறோம். நிச்சயமாக அரசியல்வாதிகள் தான். அரசியல்வாதிகள் சித்து விளையாட்டிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள், பிரிக்க பார்க்கிறார்கள், முஸ்லிம்களையும் இந்துக்களையும் பிரிக்க பார்க்கிறார்கள். ஆனால் நம்முடைய முஸ்லிம்கள் என்ன செய்கிறார்கள்? அவ்வாறெல்லாம் பார்க்கவில்லை. அங்கே ஜாதி மத வேறுபாடெல்லாம் பார்க்கவில்லை. ஒரு தாய் தந்தை பிள்ளைகளாகத்தான் பழகிறார்கள். அங்கு மட்டுமல்ல, எல்லா இடங்களிலுமே அதான் நடைபெற்று கொண்டிருக்கிறது. எல்லாம் உண்மை வெளிச்சத்துக்கு வந்து கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் முஸ்லிம்களை தீவிரவாதிகளாக, பயங்கரவாதிகளாக சித்தரிப்பதற்கு ஒரு சான்ஸ் கிடைக்குமா, ஒரு வாய்ப்பு கிடைக்குமா என்று பார்க்கிறார்கள். எல்லாவற்றையும் தாண்டி அங்கே உண்மை வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறானே, நாம் பலமுறை கூறுகின்றோமே, இறை ஜோதியை அணைக்க பார்க்கிறார்கள் முஸ்லிம் அல்லாதோர். ஆனால் அல்லாஹ் தம்முடைய ஜோதியை பூர்த்தி செய்தே தீர்வான். அல்லாஹ் தன்னுடைய ஜோதியை இப்படித்தான் பூர்த்தி செய்கிறான். முஸ்லிம் அல்லாதோர் மூலமாகவே அங்கே நடந்தது என்ன தாங்கள் பார்த்து கொண்டே இருப்பீர்கள். என்ன நடக்கிறது என்கிறதை தாங்கள் பார்த்து கொண்டே இருப்பீர்கள். அருமை சகோதரர்களை, பெரியோர்களே, 26 பேர் அங்கே கொல்லப்பட்டிருக்கிறார்களே, 26 பேர். அதுல எல்லாருமே இந்துக்கள் தான் கொல்லப்பட்டிருக்கிறார்களா? முஸ்லிம் தீவிரவாதிகள் இந்துக்களை கொன்று விட்டார்கள் என்கின்ற அந்த பிரச்சாரத்தை எடுத்த மாத்திரத்திலே முன்வைத்தார்களே, 15 முஸ்லிம்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இங்கே அந்த தீவிரவாதிகள் முஸ்லிம்களாக இருந்து இந்துக்களைத்தான் கொல்லுவது அவர்களுடைய நோக்கமாக இருக்குமானால், அம்மக்களிலே அந்த சுற்றுலா ஸ்தலத்தில் இருந்தவர்கள் முஸ்லிம்களும் கொல்லப்பட்டிருக்கிறார்களே, பாதி பேருக்கு மேலே கொல்லப்பட்டிருக்கிறார்களே. அவருடைய பெயர்களையும் தாங்கள் பார்த்திருப்பீர்கள். கொல்லப்பட்டவர்கள் இர்ஷாத் கான் இருக்கிறார், சலீம் கான் இருக்கிறார், ரியாஸ் அகமது இருக்கிறார், ஷாஹித் ஹுசைன் இருக்கிறார், ஷரீப் ஷேக் இருக்கிறார், அஸ்லம் மிர்சா இருக்கிறார். இப்படி 15 பேர். யோசித்து பார்க்க வேண்டும் அருமை சகோதரர்களே. அங்கே நிச்சயமாக அந்த தீவிரவாதிகள் யாரோ, அந்த பயங்கரவாதிகள் யாரோ, என்ன காரணத்திற்காக வேண்டி அவர்கள் கொண்டார்கள் என்பதற்கான உண்மை நிலவரம் இதுவரையும் தெரியவில்லை. அங்கு பாகிஸ்தான் அரசு அதைத்தான் சொல்லுகிறது. எந்த ஆதாரங்கள் இல்லாமல், எந்த ஒரு தடயங்களும் இல்லாமல் நீங்கள் எங்கள் நாட்டின் மீது பலி சுமத்துகிறீர்களே, இது நியாயமா என்று கேட்கிறது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் எங்கெல்லாம் அங்கே அட்டாக் நடக்கிறதோ உடனே பாகிஸ்தானைத்தான் காரணம் காட்டுவார்கள். பாகிஸ்தான் இதை எப்படி ஏற்கும்? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இதன் காரணமாக இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில பிரச்சனைகள் மூடும் போது அதனுடைய விளைவுகளை சந்திப்பது யார்? அங்கே இருக்கக்கூடிய இராணுவ அதிகாரிகள் நடந்தது என்ன என்பதை விவரித்துக் கொண்டிருக்கிறார். இதனால் ஏற்படுகிற விளைவுகள் என்ன என்பதை அருமை சகோதரர்களே, இப்போது உண்மையிலே எதிரிகள் யார், உண்மையிலே எதிரிகள் யார் என்பதைத்தான் நாம் தெரிய வேண்டியிருக்கிறது. ஆம், நம்முடைய ஜமியத்துல் உலமா என்று டில்லியிலே உலமாக்கல் சபை என்று ஒன்று சபை இருக்கிறது. அந்த சபையினுடைய தலைவர் அர்ஷத் மதனி அவர்கள் அழகான முறையில் பேட்டி கொடுத்திருக்கிறார்கள். பயங்கரவாதிகளுக்கு மதம் என்பதே கிடையாது. பயங்கரவாதிகள் தான். பெஹல்காம் அந்த தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் மனிதமே இல்லாதவர்கள். சொல்வது ஒரு முஸ்லிம் அவர்களுக்கு ஆதரவாக பேசவில்லை. யார் அந்த துப்பாக்கி சூட்டிலே ஈடுபட்டார்களோ அவர்களுக்கு ஆதரவாக, அவர்கள் மனிதமே இல்லாதவர்கள். அவர்களும் எப்படி மத நெறிகள் இருக்கும் என்று அழகான முறையில் அவர் பேட்டி கொடுத்திருக்கிறார். அருமை சகோதரர்களே, ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமான ஒரு பேட்டி. இதையெல்லாம் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்தியாவை காப்பாற்றுங்கள், இந்தியாவை காப்பாற்றுங்கள், இது போன்ற கொடுமைகளிலிருந்து, இது போன்ற தாக்குதல்களிலிருந்து காப்பாற்றுங்கள் என்று சொல்லக்கூடியவர்களும் தான் இந்த இந்தியாவை காப்பாற்ற வேண்டியிருக்கிறது. நான் என்ன விளக்கத்திலே சொல்லுகிறேன் என்பதை தாங்கள் புரிந்திருப்பீர்கள். உண்மையிலே இந்தியாவை யாரிடமிருந்து காப்பாற்ற வேண்டியிருக்கிறது என்றால், காப்பாற்றுங்கள் என்று சொல்லிக்கொண்டே எல்லா வகையான சூழ்ச்சிகளையும் தகுடு தத்தங்களையும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்களே, அவர்களிடம் தான் நாம் இந்தியாவை காப்பாற்ற வேண்டியிருக்கிறது. அருமை சகோதரர்கள், இதை ஒரு பேரறிஞர் நமக்கு எடுத்துரைத்துக் கொண்டிருக்கிறார். இதே அன்பு சகோதரர்களை பெரியவர்கள், அல்லாஹ்விடத்தில் நாம் துஆ செய்ய வேண்டும். அந்த சையது ஹுசைனுக்கும் நாம் துஆ செய்ய வேண்டும். இந்தியா விருது கொடுக்கிறதோ என்று அல்லாஹ் அவருக்கு சுவனத்தை கொடுக்க வேண்டும். அவர் ஒரு ஷஹீத்.
அப்பாவி மக்களை கொள்ளுகின்ற அந்த பயங்கரவாதியிடமிருந்து அவரிடத்தில் எதிர்த்து போராடுகிறார். நிராயுதபாணியாக வெறுங்கையோடு அந்த தீவிரவாதி இயந்திர துப்பாக்கியை கையிலே வைத்திருக்கிறார். இயந்திர துப்பாக்கியை கையிலே வைத்திருந்தும் கூட, தம்முடைய உயிருக்கு ஆபத்து என்பது தெரிந்தும் கூட அவர் அந்த தீவிரவாதியை தடுக்க பார்க்கிறார் என்றால் இங்கே இஸ்லாம் எங்கே இருக்கிறது என்பதை கவனித்து பார்க்க வேண்டும். அருமை சகோதரர்களே, பெரியோர்களே, உண்மை விரும்பிகள், நல விரும்பிகள் இருக்கிறார்கள். நாட்டில் நிறைய பேர் இருக்கிறார்கள். முஸ்லிம்களாகிய நாமாவது அதை பார்த்து பாராதிருக்கிறோம், கவனிக்காமல் இருக்கிறோம். நம்முடைய ரியாக்ஷனை வெளிப்படுத்துவதில்லை, கவலைப்படுகின்றோம், வேதனைப்படுகிறோம், வியாகுலப்படுகிறோம், அவ்வளவுதான். ஆனால் முஸ்லிம் அல்லாதவர்கள் அங்கே உண்மையில நடந்தது என்ன என்பதை பிட்டு வைத்துக் கொண்டிருக்கிறார்களே. எனவே நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது? நாம் அந்த 15 முஸ்லிம்களுக்கும் மட்டும் துவா செய்யவில்லை, பார்க்கிறோம். அந்த மக்கள், அந்த குடும்பத்தினர் கதறுவதை நாம் பார்க்கிறோம். எல்லோருக்குமாக துவா செய்கின்றோம். எல்லாருடைய வாழ்க்கையிலே முஸ்லிம்கள், முஸ்லிம் அல்லாதோர் எல்லோரும் ஒற்றுமையோடு வாழ வேண்டும். யாருக்கும் எந்த பங்கமும் ஏற்படக்கூடாது, எந்த குந்தகமும் ஏற்படக்கூடாது. இந்திய மக்கள் யாவருமே ஒரு தாய் தந்தை பிள்ளைகளாகத்தான் வாழ வேண்டும் என்கின்ற அந்த துவாவை நாம் அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டியிருக்கிறது. அருமை சகோதரர்களே, புல்வாமா தாக்குதல் தொடுத்து இது போன்ற தாக்குதல்கள் மூலமாக ஏற்படுகின்ற அந்த சூழ்ச்சிகளை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டியிருக்கிறது. அல்லாஹ்விடத்திலே துவா செய்ய வேண்டியிருக்கிறது. இதனுடைய விளைவாக பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் மத்தியிலே எந்த ஒரு சங்கடங்களும் நேர்ந்து விடாமல் வல்ல அல்லாஹ் துணை புரிய வேண்டும், காப்பாற்ற வேண்டும் என்று நாம் துவா செய்வோமாக. இஸ்லாம் என்றால் என்ன, ஈமான் என்றால் என்பதை புரிந்து நாம் மற்ற எல்லோருக்கும் அதை நாம் தெரிய வைப்போமாக. அல்லாஹ் அருள் புரிவானாக. வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி.